பிடிக்காது. நம்மளையே எதிர்த்து பேசுறானா, இவனுக்கு ஒரு நேரம் வரட்டும், இவனை இல்லாம பண்ணிடுறேன்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கான ஒரு நாள் வருது. என்னன்னா, இந்த ஏரோது ராஜாவுக்கு பர்த்டேனா, ராஜாவுக்கு பர்த்டேனா என்ன பண்ணுவாங்க, பெரிய பார்ட்டியை வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. அப்போ வேற வேற ஊர்லேருந்து ராஜாக்கள்லாம் வருவாங்க. அப்போ அப்படி செலிப்ரேட் பண்ணும் போது ஏரோதியாலோட பொண்ணு இருக்கா. அவ என்ன செய்யறா, எல்லாருக்கு முன்னாடி நல்லா அழகா டான்ஸ் ஆடுறா. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்ன அழகா டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்பயுமே ராஜானா என்ன செய்வாரு, கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா கிஃப்ட் வேணும் அப்படின்னு, என்ன வேணா கேளு, என் ராஜ்யத்திலே என் நாடை கூட கேளு, உன்னை ராணியா வைக்கிறேன், குட்டி ராணியா வைக்கிறேன். அவ என்ன கேட்கா, இப்போ உங்ககிட்ட எல்லாம் கேட்டா என்ன கேட்டிருப்பீங்க, எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு கேக்கு வேணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நானே ஏதாவது ஒன்று வாங்கிக்குவேன், இவ்வளவுதானே கேட்டிருப்பீங்க. அவ என்ன செய்யறா, அவ நேர போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறா, இந்த ஏரோதியாள்கிட்ட போய். அவளுக்கு எப்படா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் தான் காத்துட்டு இருந்தா. அவ என்ன செய்யறா, எனக்கு யோவான் ஸ்நானனோட தலை வேணும், அதை தலையை வெட்டி ஒரு தட்டுல வச்சு கொண்டு